இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்து சிம் கார்டு வாங்கியவர்களுக்கு மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்போர்ட் கனெக்ஷன் நாட் ரிக்யூர் ஆர் நாட் டேக்கன் பை யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் சான்டஸ் சாதின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தற்போது யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை பயன்படுத்தி எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி ஷோ ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாத சிம் கார்டும் ஷோ ஆச்சுன்னா நாட் மை நம்பர் நாட் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது உங்கள் பெயரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு TAFCOPன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே TAFCOP.sanchezsaadi.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு 10 டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்சா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து கேப்சா வேலிடேட் ஆன பிறகு வெல்கம் சொல்லி உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதற்கு உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம் சொல்லி 2ன்னு சொல்லி ஷோ ஆகுது. என்னோடய ஆதார் கார்டு பயன்படுத்தி 2 சிம் கார்டு வாங்கியிருக்கிறதால 2ன்னு சொல்லி ஷோ ஆகுது. நீங்கள் 3 சிம் 4 சிம் வாங்கினீங்கன்னா அதோடைய கவுண்ட் ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் ரெக்வஸ்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருடைய ஃபஸ்ட் 2 டிஜிட் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ரெண்டுமே வந்து ஷோ ஆகும். இதன் மூலமாக உங்கள் ஆதார் கார்டு மூலமாக எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இது உங்களுடைய நம்பர் இல்லைனா நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த நம்பர் தேவையில்லைனா நாட் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணிக்கிங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத நம்பராக இருந்தால் நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணால் அது டீஆக்டிவேட் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட ஆதார் கார்டு மூலமாக எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.